கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். இந்த வருஷம் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும், கண்டிப்பாக நடக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனை வந்துட்டு ஆன்ட்டி இருக்காங்களா, ஜே ஆன்ட்டி, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நைட் டின்னருக்கு வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நைட் நம்ம ஹீரோ கூட வந்து டின்னர் அட்டன் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனால் ஹீரோ தான் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்திருக்க மாட்டான். ஏன்னா அங்கே வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துருப்பானா, ரொம்ப அப்செட்டாக இருப்பான். ஸோ அதனால் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன ஆச்சு ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தெரில, ஹீரோ சார் அப்படியே வந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வேற வந்துட்டு ஹீரோனை வந்துட்டு டின்னர் கூப்பிட்டேன், ஆனால் ஹீரோ இன்னுமே காணுமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த விஷயம் எதுவுமே சொல்லலை. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஹீரோ வந்துருவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வந்துட்டு டைம் டேபிள் வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோ வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னுமே ஹீரோ வரலையா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணா, ஓகே ஆண்டி நான் வந்து நாளைக்கு வரேன், நீங்கள் சொல்லிவிடுங்க, முக்கியமாக இந்த ஃபார்மை அந்த ஃபைலை வந்து கொடுத்துருங்க ஹீரோ கிட்டன்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ அந்த ஃபைலை வந்து கொடுத்துட்டு போகிறா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக ஆகிடுது. அவங்க வந்துட்டு என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஹீரோ வராரு, ரொம்ப லேட்டாக வராரு. ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பான் போல். அப்போ தான் வந்து என்னப்பா குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல் ஹீரோ இந்த மாதிரிலாம் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டான் போல். இந்த மாதிரி அவன் அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிப்பா உள்ளாரப்போ இவ்வளோ நேரம் ஹீரோ நீங்கள் வந்து இந்த 2 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு வந்துட்டு ஞாபகமே வருது. ஆமாம் இல்லை நீங்கள் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். அப்புறம் அவன் யோசிச்சு பார்க்குறான், இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, போகிறப்ப சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நைட் டின்னருக்கு நம்ம ஹீரோயின் வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. கண்டிப்பாக ஆண்டி நான் கண்டிப்பாக ஆன் டைம் வந்துடுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பான். ஆனால் வந்து லேட்டாக வந்திருப்பானா எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடும். ஐயோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்செட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பையனை வந்து பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாச்சும் இந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்து டச் ஆகக்கூடாது, பிஸ்னஸ் வந்துட்டு ஒன்றா நடத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஹீரோ கூட வந்து டைப் வச்சுக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்கல என்ன பண்ணுறான்னா, ஹீரோட விசிட்டிங் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை எடுத்து பார்க்கலாம், இவளுக்கு மாடலிங் பண்ணணும் தான் ஆசை போல். ஸோ அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, ஹீரோக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் வந்து நூடுல்ஸ் சாப்பிட போவாளா. கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணுவோம், அந்த பவுலை வந்து வாங்கிடுவான். ஹீரோயின் வந்துட்டு என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹீரோனை பக்கம் தான் வந்திருப்பான். ஸோ கிச்சன் எங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்குள்ளே போவான். போயிட்டு என்ன பண்ணுவோம், சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான். ஹீரோயின் கேட்குறா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பால. சாரி நான் வந்துட்டு உடனே சொன்னேன், நைட் டின்னர் வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா வந்து சாப்பிடலான்ட்டு. சாரி நான் மன்னிச்சிடு, நான் முக்கியமான கிளைண்ட் மீட்டிங்கில் இருந்தேனா, ஸோ லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன், நான் 10 நிமிஷத்தில் குக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ண போவான். ஹீரோ வந்துட்டு ஓகே நான் 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவானா, இங்கே வந்துட்டு ப்ரோக்கோலி அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அதெல்லாம் வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கிறான். இப்படி ஹீரோ வந்துட்டு தூரமாக வந்து சமைச்சிட்டு இருப்பான். இது எல்லாமே நம்ம ஹீரோ வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். என்ன இது இவரையே இவ்வளோ வித்தியாசம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அது வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹீரோயின் பார்க்கறது. ஹீரோ என்ன பண்ணுவானா, ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறான். அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான், பட்டர்லாம் தடவி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பீஸ் தாங்க வந்து சமைக்கிறான். அது கண்டிப்பாக 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே மசாலாலாம் தடவி என்ன பண்ணுறான்னா குக் பண்ணுறான். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவளுக்கு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வந்து டேபிளில் வந்து வைக்கிறான். இந்த பாத்திரம் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாத்திரமே வந்து ரொம்ப ஸ்மெல் ரொம்ப எம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, அந்த ஒரு ஃபிஷ் தான் அந்த 10 நிமிஷத்தில் வந்துட்டு பொரிச்சிருப்பான், ஒரே ஒரு துண்டு மட்டும் தான் பொரிச்சிருப்பான். ஸோ என்ன பண்ணுவானா, இவனுக்கு வந்துட்டு அந்த பவுல் அவள் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாள், சாப்பிட போவாள். ஸோ அதை வந்துட்டு இவன் எடுத்துப்பான். ஸோ நான் வந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு சாப்பிட போவான். இவன் கேட்பா, இல்லை வேண்டாம் நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க, அதை நான் தானே சாப்பிட வச்சிருந்தேங்க போது பரவாயில்ல இருக்கட்டும், இது ஒரு பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கட்டும், ஏன்னா 2 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு சாரி அப்படின்னு வந்து சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாள். இல்லை நான் இதுக்காக ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம திருப்பி வந்துட்டு மீட் பண்ணலாம், திருப்பி நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து நம்ம டின்னர் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோ வந்துட்டு என்னது நாளைக்குமா அப்படிங்கும்போது, ஆமாம் நாளைக்கும் தான், அதுவும் நீ எனக்கு குக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பாப்பா ஆச்சரியமா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, ஒரு ஃபோர்க் எடுத்து வாயில் வச்சு பாப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவான். ஹீரோ வந்து அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா, சரி எனக்கு ஒரு வாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போவான். முடியாது இது எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, இவ கூட இப்படி உட்காந்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவானா, இன்றைக்குமே உன் கூட இருந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோயின் வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. சரி என்னாச்சு ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பாளா. காமனாக தான் கேட்பா, ரொம்ப அக்கறையெல்லாம் கேட்க மாட்டேன், ரொம்ப காமனாக கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போனேன், ரொம்ப டிசப்பாயிண்ட்
டிசப்பாயிண்டடாக ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு இப்போ உங்ககிட்ட வந்து பேசினா போய் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவானா. அதுக்கு நீ சொல்லுவா, இல்லைனா இருக்குது ஒரு பிஸ்னஸ் மேன்னா அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கும், அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கும், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் தான் வந்துட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களை வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணிட்டு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லுவா. ஆமாம்ல, ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் டே நான் மீட் பண்ணும்போது நீ எனக்கு டின்னர் பண்ணி கொடு, நீ தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டு ஹீரோ நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம், நீ தான் எனக்கு குக் பண்ணி கொடுக்கணும், ஏன் நீ குக் பண்ணுவல அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே நான் அந்த அளவுக்குலாம் வந்துட்டு குக்கிங்கில் பெருசாக இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லுவாள். பரவாயில்ல, உனக்கு என்ன வருமோ அதை நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு டின்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்துட்டு போவான். அப்போ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். அதுக்கப்புறம் இவன் கிளம்பி போயிடுவான். ஹீரோ வந்து ஸ்கூல்ல வந்து பீமா தான் கட்டுவாங்க. பீமா வந்து ஸ்கூலுக்கு போவாள். அப்போ ரேட் என்ன பண்ணுவானா, பீமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டு வாண்டடாக பேச போவான். ஆனால் இவன் வந்துட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பான். இப்படி வந்து தடுக்க போகிறத வந்துட்டு அங்கே இருக்க மற்ற ஸ்டாஃப் வந்து பார்ப்பாங்க, டீச்சர் வந்து பார்ப்பாங்களா, இதை வந்துட்டு தப்பையும் பார்த்துருவான். பார்த்து என்ன சொல்கிறான்னா, இவகிட்ட ப்ளீஸ் நான் உன்னை லவ் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கெஞ்சுற மாதிரி அழகாக ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இப்படி கெஞ்சுற மாதிரி வந்துட்டு காட்டுறேன். என் பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறேன், உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்படி நல்ல பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அவள் சுற்றி இருக்க டீச்சர்லாம் பார்க்குறாங்க, எவ்வளோ சூப்பராக வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாருல, எவ்வளோ நல்லவராக இருக்காதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தூரமாக பார்க்குற டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. இவள் அதுக்கப்புறம் தான் கவனிப்பா டீச்சர்லாம் பார்க்குறத பார்த்துட்டு, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு இப்போதைக்கு அந்த இடத்த அவாய்ட் பண்ணாலும் சரி விடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிடுவா. இவனுக்கு இதுதான் வேணும்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லிடுவான். சரி நம்ம வந்து தனியாக இருந்து பேசலாம், அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி நடிப்பான். ஆஃபீஸ் தான் கட்டாங்க. இது பார்த்தா ஒரு ஆஃபீஸ் மாதிரியே இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்துட்டு பாஸ் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இப்போல்லாம் ஹீரோனோட பிஹேவியர்ஸே ஒரு மாறி இருக்கு அப்படின்னு, ஹீரோனுக்கு இப்போல்லாம் வந்துட்டு அந்த பேட்டை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு வின்னு வந்துட்டு காலில் வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி, அவனுக்கு வந்துட்டு ஹீரோனை ரொம்ப பிடிக்கும்ல, அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, சங்கடமாவே இருந்துட்டு இருக்கு. வந்துட்டு ஹீரோனை தான் கட்டாங்க. ஹீரோன் வந்துட்டு ஒர்க் பண்ண வந்திருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு பேமெண்ட் கேட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த செக் இருக்கும், அதுக்குள்ளே அமௌண்ட் வந்து போட்டு வச்சிருப்பான். இதை பார்த்து பரவாயில்லையே உடனே வந்துட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும். கீழே வந்து ஒரு நோட் வச்சிருப்பான். அது என்னன்னா, அதில் என்ன போட்டிருப்பான் அப்படின்னா, நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன்னோட டின்னருக்காக, நீ வந்து எனக்கு குக் பண்ணி கொடுக்கறதுக்காகன்னு சொல்லிட்டு நோட் எழுதியிருக்கும். இந்த பத்திரிகை வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேருமே பேசிக்கிறாங்க, அந்த ஆன்டி சரி மேனேஜராக பேசிக்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் வந்து 2 பேரும் பண்ண தான் போகிறாங்க, டீல் போட்டுக்க தான் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ வேறு குடிச்சிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு இந்த பொண்ணு இருக்கால, இவ பேர் வந்து பிராங்க். ஸோ பிராங்க் என்ன சொல்கிறேன்னா, அப்போ நான் மாடலிங் பண்ணுப்பா, நான் வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்க போகிறேன். பாருங்கள் மேகசினில் வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த கம்பெனி இவருக்கு இந்த கம்பெனி ரொம்ப தெரிஞ்ச கம்பெனி போல், ஸோ அவர்கிட்ட தான் ஹெல்ப்க்கு கேட்க போகிறாங்க போது அவங்க அப்பா ஓகேம்மா நீ கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கம்பெனி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து டைமண்ட்லாம் உருக்கி வந்துட்டு ஜுவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த பொண்ணு தான் பிராங்க் தான் கால் பண்ணிட்டு பேட் கிட்ட வந்து கேட்குறா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு வந்துட்டு உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். சொல்லுமா என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. கரெக்டாக இவங்க அம்மா வந்துட்டு யார்கிட்ட நீ பேசுகிறேன் டக்குன்னு ஃபோன் வந்து பிடிங்கி ஆஃப் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு காலை விழும், அவனுக்கு வந்து கோவம் வரும். ஸோ அந்த பொண்ணு என்கிட்ட பேசக்கூட நீங்கள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு வந்து கோவம் வரும். இங்கே வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு தெரிஞ்சுதான் ஹீரோ கிட்ட தான் பேசான்னு தெரிஞ்சுதான் அந்த ஃபோன் வந்து டக்குன்னு பிடிங்கிருப்பாங்க. அந்த பொண்ணு கேட்குறேன், என்னம்மா புதுசாக இந்த பழக்கம்லாம் ஏன் இப்படி வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஃபோனை பிடிங்கின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு போயிடுவா. கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க, ஏன் நம்ம பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், அவள் வந்துட்டு அடல்ட் ஆகிட்டா அப்படின்னு நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் வெளியே வந்துட்டு ஃபோன் பேசுவாள். சாரி அப்படின்னு சொல்லுவாள். என்னாச்சு ஏதோ நடந்துச்சு இல்லை என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பான். அப்படியே வந்துட்டு அமைதியாகவே இருப்பா. அவள் சொல்ல மாட்டா தான் அம்மா தான் பிடிங்கிட்டாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னம்மா ஏதோ கேட்க வந்தால கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவானா. இந்த மாதிரி நான் வந்துட்டு மாடலிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு அந்த கம்பெனி தெரியும்ல, அந்த கம்பெனியில் எனக்காக வந்துட்டு ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க, என்ன எனக்கு தெரியல அந்த பேட் கிட்ட வந்துட்டு இவ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னம்மா அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஹஸ்பண்ட் கொண்டு தெரியல, ஸோ தடுத்துட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம்னா பியோனை வச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மா மீட் பண்ண போது கூட அவன் அன்பாக தான் பார்க்க போயிருப்பான், ஆனால் அவங்க தான் வச்சு ஒரு நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னுமே ஹீரோக்கு வந்து கோவமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ரேட் என்ன பண்ணுறான்னா, இங்கே வந்து பீமா அழைச்சிட்டு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான், நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்மளுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துடுச்சு, நான் எல்லாத்துக்குமே நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், ப்ளீஸ் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா, என்னோட பேரண்ட்ஸை விட்டு நான் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ இவளுக்கும் இதான வேண்டும், இவ வந்துட்டு இந்த 1 நைட் ஸ்லீப் பண்ணியிருப்பாள், அவளுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது ஓகே இவன் நல்லவன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறான்னா, நான் வந்து அக்கா கால் பண்ணி
எல்லா உண்மையே சொல்லணுங்கும் போது டக்குன்னு வந்து ஃபோனை பிடிங்கிடுறான். இல்லை சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அக்காக்கிட்ட வந்து நீ வந்துட்டு எல்லாமே சொல்லிக்கோ அப்படின்ட்டு இவன் வந்துட்டு இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லுவானா. இவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். அதுக்கப்புறம் சரி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்துட்டு விட்டுருவான். இவன் அப்படியே வந்து ஹக் பண்ணுற மாதிரி அப்படியே வந்துட்டு அப்படியே நக்கலாக பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு ரெசார்ட்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், கல்யாணமாக பண்ணிக்க போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அடிக்கடி பிம்பி கால் பண்ணியிருப்பாப்பில், பிம்பி வந்து ஃபோனே எடுக்கல. ஸோ கசின் இருக்கான்னு அவனுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போல்லாம் அடிக்கடி வீட்டுக்கே அவள் வந்துட்டு வந்தாலுமே அது அதிகமாக பேச மாட்டேங்கிறா, ரொம்ப டல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக இங்கே வந்துட்டு வீணு வந்திருப்பானா. ஸோ வந்துட்டு பீம் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எப்போதுமே இவங்க கலாச்சிட்டு இருப்பாள். பீம் வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், பீம் வந்துட்டு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாள். இது எப்போவுமே வந்து நக்கெல்லாம் வந்துட்டுமா பேசிகிட்டு இருப்பான். சரி பீமுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. பீம் வந்துட்டு இப்போ பிரேக்கப்பில் இருக்காள். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு இவ வந்து சொல்ல மாட்டான். என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேரும் சும்மா கை கலப்பை வந்து பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு இது எல்லாமே தூரமாக வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு வந்துட்டு சா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். நம்ம ஹீரோயின் பேர் தான் சா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சொல்லுங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது நீங்கள் மறந்துடாதீங்க இன்னைக்கு நைட் வந்து நம்ம 2 பேருக்கும் டின்னர் இருக்குது, அது நீங்கள் எனக்கு குக் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவானா. இதெல்லாம் கேட்கும் போது வீணுக்கு அப்படியே ஃபேஸ் அப்படியே மாறும். கண்டிப்பாக மறந்துடாதீங்கன்னு அப்படி சொல்லும் போது வீடு என்ன சொல்லுவானா, நீங்கள் தான் வந்து டின்னருக்கு வெயிட் பண்ணி வைக்கிறதுலாம் நீங்கள் தான் 2 hours வராமல் வெயிட் பண்ண வைப்பீங்க, அவள் அப்படி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லும் போது ஹீரோ வந்து பார்க்குறான். இந்த விஷயம் எனக்கு தெரியுமாங்கிற மாதிரி பார்ப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் வந்துட்டு கொஞ்சம் வாயை மூடுறான்னு சொல்லிட்டு சரி வா நம்ம கார்டனை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம்ல வா போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாள். அப்போ கரெக்டாக வந்துட்டு இவ பிராங்கிட்ட எதுவும் கால் வந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுவேன்னா நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ரெடி ஆகிட்டேன், நீ ட்ரெஸ்லாம் வந்துட்டு பண்ணிட்டல, ரொம்ப ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. இது வந்துட்டு வினோட காலை விழுந்துடும். ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறான். இவன் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். இது நம்ம ஹீரோயின் காலை விழுந்திருக்காது. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். ஹீரோ வந்துட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க 2 பேருமே வந்துட்டு வெளியே எங்கேயோ போகிறாங்க போல். அவங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக இவ்வளோ வந்துட்டு கிளம்பி வந்துட்டு ஹீரோ பார்க்க போகிறாளா. அப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க, எதுக்கடி இப்படி வந்துட்டு. ஆக்சுவலி உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே ரொம்ப கைக்குள்ளே தான் வச்சு வளர்த்துருப்பாங்க போல் தான் பொண்ணு. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு வெளியே போகிறா அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதை வந்துட்டு பேட் கூட போகிறா அப்படிங்கும்போது இன்னுமே கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, ஒரு மேக்கப் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்களா. அதுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏமா நான் வந்துட்டு ஃபோட்டோஷாப்புக்கு போகிறேன், அப்போ இந்த மாதிரி ப்ரிட்டியாக ட்ரெஸ் பண்ண தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லடி கொஞ்சம் ட்ரெஸ் வந்து குறைச்சிருக்கலாம், கொஞ்சம் கூட கீழே இந்த ஸ்கர்ட் வந்து பெருசாக போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு சும்மா மெச்சூர்டாக பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பாட்டு பிள்ளைங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஓல்டு ஸ்கூல் அம்மா மாதிரி பேசிகிட்டு இருக்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு பிக்கப் பண்ண வருவானா. அப்போ இவன் என்ன சொல்லுவானா, ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ரெடியாக இருக்கா அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏன் நீ வந்துட்டு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா சர்க்கிள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஆமாம் அந்தளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை, எங்கள் அம்மா தான் எப்போவுமே என் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அந்தளவுக்கு யாரும் நம்பாத கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்காங்க போல் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். மேபி இருக்கலாம், எங்கள் அம்மா ரொம்ப என்னோட க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாளா. இதில் கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவனுக்குமே அது அம்மா தானே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லும், சரி நான் வந்துட்டு என்னோட ஹேண்ட்பேக் விட்டு வந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கிளம்ப போமா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நிற்பான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பான். அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இவங்க ஹீரோ வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க இஷ்டமே இல்லாத மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலிக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும், இந்த பொண்ணுக்குள்ள ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஏங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு விட்டா ஹீரோக்கு அழுகே வந்துடும் போல், ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக வைப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு ஹேண்ட்பேக் கொண்டு வந்துடுவான். கிளம்பி போகிறப்ப அப்படியே வந்துட்டு அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ வந்து போவான். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா யாரையும் மீட் பண்ண போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போயிருப்பாங்க. இங்கே ஹீரோ என்ன பண்ணுவான்னா இந்த பொண்ணை ப்ராங்க் அழிச்சிட்டு வந்துட்டு அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்களே. ஸோ அவங்ககிட்டலாம் இன்ட்ரோ பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக எடுக்கணும், ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன காஸ்டியூம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு பெஸ்ட்டான காஸ்டியூம் வந்துட்டு ப்ராங்க்குக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு சரி பேக் நீ இப்போ நான் அவனோட ஹேண்ட்பேக் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அவளோட ஹேண்ட்பேக் வந்து வச்சுப்பான். இதெல்லாம் பார்க்குற அவங்களுக்கு வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரி எந்த பொண்ணையும் வந்துட்டு இந்த அளவுக்கு கவனிச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு பாரு இந்த பொண்ணு மேலே அவருக்கு வந்துட்டு எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா வெளியே வந்திருப்பா வின் கூட. அப்போ என்ன பண்ணுவானா நான் வந்துட்டு கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும், சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லுவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டு வந்து காட்டுவோம், ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரெஸ் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவானா அங்கேயே ஏஞ்சி வந்து சொல்லுவான், நீ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லாங் பேண்ட் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேறு ட்ரெஸ் வந்து சஜஷன் பண்ணுவான். சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா திருப்பி எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போவான். அப்புறம் இங்கே அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து மாற்றி மாற்றி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அம்மா என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கே இருக்க, அவங்க கூட எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பாங்களா. கரெக்டாக என்ன பண்ணுவானா அவனுக்கு தெரியும் உங்கள் அம்மா தான் பேசுகிறாங்கன்னு. ஸோ அங்கே என்ன பண்ணுவானா உன்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவானா. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு போயிடுவா. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹலோ இருக்கியா ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனில் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவன்
ஃபோன் வந்து கட் பண்ணிட்டு போயிடுவான். ஹீரோட வாய்ஸ் வரை கேட்கும்ல, அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஒன்று பதட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட் எடுக்க போக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவானா இவரோட ஹேண்ட்பேக் ஃபோன் எல்லாத்தையுமே இவர் தான் வச்சுட்டு இருப்பான், ஹீரோ தான் வச்சுட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு திங்ஸாக வந்து வாங்கிட்டு இருக்கா. அவள் எதுக்கு வாங்குறோன்னா ஹீரோக்காக குக் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருப்பாங்களா. டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா தள்ளி வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவான். சொல்லுங்க நான் தான் பேட் பேசுகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷாக் என்னது, நீ எதுக்கு வந்துட்டு என்னோட பொண்ணு ஃபோன் உன் கையில் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க பொண்ணு வந்து ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கா, எனக்கு புரியுது உங்கள் குழந்தை மேலே உங்கள் பொண்ணு மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்கன்ட்டு, ஸோ கவலைப்படாதீங்க, நான் அவளை வந்து நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் வந்துட்டு கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி நக்கலாக வந்து பேசுவான். உங்களுக்கு எந்த பொண்ணு மேலே இவ்வளோ பாசமாக அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசுவான்னா இவங்களுக்கு இன்னும் பதட்டமாயிடும், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க எதோ பேச வருவாங்க, அதுக்குள்ளே ஹீரோ வந்து காலை கட் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, இவன் வந்து கட் பண்ணி விட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவான். இவங்க கேட்பாங்க இவன் என்ன ட்ரை பண்ண நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருப்பாங்களா, இவன் அப்படியே நக்கலாக உட்காந்து ஹீரோ வந்து சிரிச்சு அப்படியே அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருப்பான். இவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருப்பாங்க போல, ரொம்ப வந்துட்டு பதட்டமாக இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. இங்கே அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம கிட்ட வந்துட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாள். அப்போ வந்து கேட்பான், அவன் வந்துட்டு வின் வந்து கேட்பான், குக் பண்ண போறியாங்க போது ஆமாம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடியும். ஸோ அவுட்டோர் வந்துட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் பேசுவாங்க, ஹீரோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஏர் பண்ணி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி நல்லபடியாக எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிராங்க் வந்துட்டு ஹீரோ பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டாக நடக்கும். கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ நின்று பார்த்துட்டு போவா, ஆனால் ஹீரோ வந்துட்டு பார்த்துருக்க மாட்டான், அப்படியே கிளம்பி வந்துட்டு போயிடுவா வீட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனில் இருக்கவே பிடிக்காது. ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது என்னம்மா பண்ணுற, அவள் வந்து அடல்ட் ஆகிட்டம்மா, இவ்வளோ நீ வந்துட்டு கைக்குள்ளே வச்சுட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது, இது வந்துட்டு இங்கிலாந்து கிடையாது தாய்லாண்டு பிரச்சனையே கிடையாது, எங்கே சுற்றி பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருக்கும் வந்து நான் ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுறேன், வாங்க காஃபி ஷாப்புக்கு போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்காக நம்ம ஹீரோ இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. இந்த பிராங்கிற பொண்ணு வந்துட்டு ஹீரோ மேலே அப்படியே லைட்டாக வந்து அப்படியே க்ரஷில் வந்து விழுற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ ஏதோ பழி வாங்குறதுக்காக ஏதோ ட்ரை பண்ணுறானா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு எப்படினா ஒரு ஸ்டெப் சிஸ்டராக தான் ஆக போகிறா. அவர்கிட்ட வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு நல்ல ஹீரோ மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா குக் பண்ணுறதுக்கு திங்ஸ்லாம் எடுத்து வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் நைட் ஆகிடும், என்ன இன்னும் பொண்ணு வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. நீ கவலைப்படாத, நான் பேட் கிட்டே பேசினா பேட் வந்துட்டு அழைச்சிட்டு வந்து விட்டுருவாராங்கும் போது நீங்கள் எப்போ பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணி சொன்னான், அவனே வந்துட்டு அழைச்சிட்டு வந்து ட்ராப் பண்ணிடுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு குக்லாம் பண்ணிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வேணுக்குன்னே வந்துட்டு ஷூட் வந்து ஸ்டாப் பண்ணாமல் நிறைய ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா லேட் நைட் ஆகட்டும் அப்படின்னு தான் ஹீரோ வந்து பண்ணிட்டு இருப்பான். பார்க்குறான், ஓகே டைம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோக்கு வேறு அந்த பக்கம் ஹீரோயின் கூட வந்து டின்னர் இருக்குல்ல, ஸோ அது வேறு அவனுக்கு அடிக்கடி ஞாபகம் வருது. சரி நம்ம வந்து கிளம்பலாம், பேக் பண்ண சொல்லிடலாம் சொல்லிட்டு சரி பேக்கப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு குக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஹாஸ்டல் பீச் வச்சிருக்காங்க வந்து பார்ப்பாங்க, என்னம்மா இன்னுமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, இன்னுமா அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்ப போவாங்க. கரெக்டாக மாலில் எதிர்ச்சியாக வின் அங்கே தான் இருப்பான் போல. ஹீரோ வந்துட்டு இந்த பிராங்க் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்துருவான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் கால் பண்ணியிருப்பான், அந்த மாதிரி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் கால் பண்ணியிருப்பான். இப்போ தான் ஆப்போசிட்டில் கண்ணில் பார்த்துட்டான்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டார், ஏன்னா அவர் இங்கே ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு வந்துட்டு இவன் சொல்லிடுவான். இதை கேட்டுனுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும், என்னடா இது நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு கூட வந்துட்டு பேசிட்டு இருக்காரா அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு வந்து லைட்டாக அப்செட்டாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதில் இந்த எபிசோட் முடியுது கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.